ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்களெல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல காத்து இந்த புதிய நாளை நமக்கு தந்து இவ்வளவு தூரம் பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ச்சியாய் அவரே நம்மை வழிநடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை தொடர்ச்சியாக அறிவிப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அதிலும் தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய திருசபைகளை நடத்துகிற அதே நேரத்தில் அனுபவம் பாய்ந்த தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்ம மத்தியில் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை இவைகள் எழுதப்பட்டிருக்கிறவைகளை பகிர்ந்து கொடுக்கும் போது அவைகள் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது, எனக்கே பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். அப்படியே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதையும் நான் நம்புகிறேன். தொடர்ச்சியாய் மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் இந்த பகுதியில் தியானிக்க போகிறோம். போன பகுதி வரை 10ஆம் அதிகாரம் வரைக்கும் நாங்கள் முடித்திருக்கிறோம். அந்த இடத்துல பத்லேமியூ எண்ணக்கூடியவருக்கு சுகம் பெற்றதையும் அவர் குருடனாய் இருந்து அவர் எழும்பி வந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டதை அதுவரை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி தான் பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இதுக்கு முன்ன போடப்பட்டிருக்கிற எல்லா எபிசோடுகளும் நீங்கள் பார்ப்பீர்களானால் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து நாங்கள் தொடர்ந்து வேத வசனங்களை பகிர்ந்து கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். எனவே இந்த நாளில் 11ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இதில் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பவனியாய் போகிற காரியத்தை மார்க் தன் சுவிசேஷத்தில் பதிவு பண்ணுகிறார். ஏற்கனவே மத்தேயுவில் எழுதினதை நாம் தியானித்திருக்கிறோம். இப்போ மார்க் என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்மத்தில ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் நம்மத்தில இந்த காரியங்களை பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். மீண்டும் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தந்ததற்காக அந்த பரலோக தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறோம். இந்த காரியத்தை கவனிக்கிற பார்க்கிற உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்து கொண்டு 11ஆம் அதிகாரத்தின் 1 to 11 வரைக்கும் மார்க்கு சுவிசேஷம் பார்க்கும்போது இல்லை ஒரு முக்கியமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. எருசலேமுக்கு பல முறை போயிருக்கிறார். ஆனால் இந்த முறை இது அதிகமாக அங்கே நடந்த சம்பவத்தை மார்க்கும் பதிவு செய்கிறார். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, ஆண்டவர் எருசலேமை நோக்கி போகணும்னு மனசு வந்துச்சு. அது ஆண்டுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு. அப்படி போகும்போது ஒரு குறிப்பிட்ட 2 இடம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல வந்த உடனே, ஒரு ஊருக்கு வந்த உடனே 2 சீஷர்களை ஆண்டவர் அழைக்கிறார். அப்போ ஊழியம், எந்த ஒரு ஊழியமாக இருந்தாலும் 2 பேர் சேர்ந்து செய்வது எல்லாவற்றுக்கும் நல்லது. நன்மையாக இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு 2 பேர், அது பைபிளில் படிக்கிறோம். ஏன் அப்படி 2 பேர்னா, ஒருவன் விழுந்தால் இன்னொருவன் தூக்கிவிட முடியும் என்பதாக. அப்போ இந்த இணைந்து ஊழியம் செய்தல் என்பது முக்கியமான ஒன்று. 2 பேர். 2வது வசனத்தில் பார்க்குறோம், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறி இராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அப்போ ஆண்டவர் ஏற்கனவே பல இடங்களுக்கு ஊழியத்துக்கு ஊழியத்துக்கெல்லாம் போயிருக்காரு. ஆனால் இந்த இடத்துல அதான் பாருங்கள், தேவன் நம்ம பொதுவாக கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற காரியம் மட்டும்தான் நமக்கு தெரியும், பின்னால் இருக்கிற காரியம் நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு எல்லாமே தெரியும், கண்டிப்பாக எல்லாம் தெரியும். அப்போ அவங்களுக்கு சொல்கிறாரு, எதற்கு ஒரு கிராமம் இருக்குது, அங்கே என்ன இருக்குன்ட்டு அவருக்கு தெரியாது. அப்போ ஆண்டவர் அந்த ஊரை பற்றி தெரியுது. அங்கே போன உடனே அங்கே கழுதை கட்டி இருக்கும், அதை ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு. அப்போது சீஷர்கள் 2 பேரை அனுப்பினார். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கேள்வி கேட்கலை. தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ஊழியத்தில் இருக்கிறவங்க, ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்ய வேண்டும். தேவன் சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால்தான்
தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியும். ஏன்னா தேவன் பல திட்டங்களை வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றுவது தான் அவர் கூட இருக்கிறவங்க செய்கிற விஷயம். அதன் பிறகு இந்த நிறைய வேற வேற விஷயம் போகலாம். ஆனால் இந்த சம்பவத்தை மட்டும் நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். 3ஆம் வசனத்தில் சொல்றார், அதுக்கும் பதில் சொல்றார். அதான் தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இப்ப இதுல என்ன விஷயம் தெரியுதுன்னா, அப்போ அந்த கழுதை எங்க கட்டி இருக்கு, அந்த அவங்க எஜமான் ஆண்டவரை அறிந்திருக்கிறார். அதனால்தான் அவங்க உன்னை கேள்வி கேட்பாங்க. கேட்டா நீங்க இப்படி சொல்லுங்க, அவங்க உன்னை விட்டுருவான். யாரு பொதுவாக யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஜீவனை அழைச்சிக்கிட்டு எடுத்துக்கிட்டு வான்னு சொன்னா அது எப்படி சொந்தமானவங்க விட்டுருவாங்க? அப்போ ஆண்டவர் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஏற்கனவே அந்த கழுதைக்கு எஜமான் அந்த வீட்டாருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த வார்த்தை சொன்ன உடனே அவனுக்கு ஒண்ணு சொல்ல மாட்டான். இன்னொன்னு, நம் தேவன் கலகத்திற்கு தேவன் அல்ல, சமாதானத்துக்கு தேவன். அப்படியானால் நம்ம அவரை யாரு பின்பற்றி வாழுறாங்க, அவங்க குழம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தேவன் தெளிவாய் நடத்துகிறார், தெளிவான பாதையை காண்பிக்கிறார். உங்களை அப்படி கேட்பாங்க, நீ என்ன பண்ண போறோன்னு இப்ப யோசித்துக்கிட்டு இருக்காத, இப்படி என்ன செய்யறேன்னு கேட்பாங்க. ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது யாருக்கு வேணும்னு சொல்லு, அனுப்பி விடுவான் என்று. அப்ப தேவனை பின்பற்றவங்க சிலர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, என்ன செய்யறதுன்னே தெரியல, எனக்கு எப்பவுமே குழப்பமா இருக்கு அப்படின்னு. தேவனை நம்பி தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அழகாய் வழி நடத்துகிறவர், தெளிவான போதனை கொடுக்கிறவர், தெளிவான பாதையில் நடத்துகிறவர். ஆனா அவருடைய திட்டத்துல இருக்கணும். கவனம் அங்கே இங்கேயும் தாவக்கூடாது. ஒரே நோக்கத்தோடு செயல்பட வேண்டும். அவர்களுக்கு குழப்பமே இருக்காது. 4ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த கழுதைக்குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். இவங்க வந்து அறிமுகமே இல்லை, அனுபவமும் இல்லை. அந்த ஊருக்கு போறாங்க. தேவன் ஒருவரை பின்பற்றினால் முற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும். அந்த எதிர்ப்பான வார்த்தைகள் வராதபடிக்கு கீழ்ப்படிந்து போனால் அந்த இடத்துல தேவன் எவ்வளோ அழகா நடத்துறாரு பாருங்க. இப்ப இவங்க 2 பேர் தான் போறாங்க, 12 பேர் இருந்தாங்க. அதுல மற்ற 10 பேர் வேறு இடத்துல. ஆனா கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு 2 பேர் அந்த இடத்துல அனுப்புறாரு. அப்போ அந்த நேரத்துல அவர்கள் ஆண்டவர் சொன்னபடியே அவர்கள் கீழ்ப்படிந்து, அதான் பாருங்க, ஊரை சொல்றாரு, இடத்தை சுட்டி காட்டுகிறார், அந்த எதை அவிழ்த்து வரணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்க உடனே கீழ்ப்படிந்து போனார்கள். 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்று. இதை யாரு கேட்கிறாங்க? வெளியில சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ 6ஆம் வசனம், ஆண்டவர் என்ன சொன்னாரோ அவர் கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு. ஆண்டோடைய வேதம் என்ன சொல்லுகிறது, நாம் எதை கற்றுக்கொண்டோம், ஆண்டவர் அதை மட்டும் சொன்னா குழப்பமே கிடையாது. தேவையில்லாததை சொன்னாதான் பிரச்சனை வருகிறது. இருக்கிறதே கற்றுக்கொண்ட ஆண்டவர் சொன்ன காரியத்தை சொன்னா எந்த பிரச்சனை இல்லை. 7ஆம் வசனம், அப்ப அதன்படி குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தாங்க. அந்த வீட்டார் ஒண்ணுமே சொல்லல, ஏன்னா ஆண்டவரை சொல்லிட்டாரு. அப்புறம் அதன் மேல ஏறி போனார். ஆண்டவர் ஏறின சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு, ஆனா எல்லாமே இரவல் தான். ஏன்னா ஆண்டவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், இந்த பூமியில அவருக்குன்னு ஒண்ணுமே இல்லை. படகை நீங்க பாருங்க, படகு இன்னொருத்தவங்களது, அது மேல ஏறி போனார். இப்படி ஒவ்வொரு கல்லறை பாருங்க, அவருக்கு சொந்தமானது இல்லை, ஒருவரும் அதுல வைக்காத புதிய கல்லறை. இப்படி ஆண்டுடைய ஊழியத்தின் பாதையில் படிப்படியா பார்த்தால் அவர் பிறருக்கு, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தாலும் பிறருக்கு தான் ஒப்பு கொடுத்தாரே தவிர தனக்குன்னு எதையும். இப்ப இந்த கழுதை கூட அவருக்கு சொந்தம் இல்லை. நிறைய ஆவிக்குரிய அல்லது தெளிவான சத்தியம் சொல்ல வேண்டியது இருக்கு, அது நாம இப்ப சொல்வதற்கு இல்லை. அதனால அந்த 7ஆம் வசனத்துல இயேசுவை கொண்டு வந்து வஸ்திரங்களை விரித்து
அப்புறம் அதன் மேலே ஏற்றினார்கள். ஒரு ராஜா ஒரு யுத்தத்துக்கு போகும்போது அங்கே ஒரு மரியாதை பண்ணுவாங்க, குதிரை மேலே ஏறி போய். ஆனால் இந்த இடத்துல வஸ்திரங்களை விரித்து மற்ற இடத்துல பார்க்குற மரக்கிளைகளை எல்லாம் போட்டு கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி இயேசுவை கழுதையின் மேலே ஏற்றி போகிறாங்க 8ஆம் வசனத்தில். அப்புறம் 9ஆம் வசனத்தில் முன்ன பின்ன போகிறவங்கெல்லாம் ஓசன்னா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓசன்னா என்றால் விடுவிக்கிறவர்னு அர்த்தம், விடுதலை கொடுக்கக்கூடியவர் என்ற ஒரு காரியம். அடுத்து 10ஆம் வசனத்தில் உன்னதத்தில் ஓசனான்னு சொல்லி கர்த்தரை ஆர்ப்பரித்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். 11 அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்தார், தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது 12 கூட பெத்தானியாவுக்கு. அப்போ இதில் உள்ள விஷயம் என்ன, தேவன் இது வந்து கடைசி பயணம். அது இதுக்கு முன்ன பல முறை போனார். எதுக்காக அவர் உலகத்தில் வந்தார், அந்த நோக்கம் நிறைவேறக்கூடிய கடைசி காலகட்டம் அது. எங்கே போகிறாரு, எருசலேமுக்கு போகிறார். எருசலேமில் தான் பரலோகத்தின் திட்டம் நிறைவேறக்கூடிய ஒரு காரியம். அதற்காக தான் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு அவர் போன விதம், சகரியா தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள்லாம் நிறைவேறத்தக்கதாக இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. என்ன, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், கீழ்ப்படியணும், அவர் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு வந்து பவனியாய் உள்ள போகிறது அவருடைய கடைசி பிரயாணம். ஏன்னா 3.5 வருஷ காலம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறார். ஒரு பலி செலுத்தப்பட வேண்டிய ஆடு 3 to 4 வருஷத்துக்குள்ள இருக்க வேண்டும். அடுத்த பஸ்கா பண்டிகை வரும், ஆனால் அப்போ அவருக்கு 4.5 வருஷம் ஆயிட்டு இருக்கும். அவர் ஊழியத்துக்கு வந்து 4.5 வருஷம் ஆயிரும். அது அங்கீகரிக்கப்படாது. ஏன்னா அந்த 3.5 வருஷ காலத்துக்குள்ளாகவே, அந்த 4 வருஷ காலத்துக்கு 3 to 4க்குள்ளவே அது நிறைவேற்றப்படணும். அப்போ இந்த பஸ்கா பண்டிகை அப்போ நிறைவேற்றப்பட வேண்டும். அதை தெளிவாக அறிந்து கொள்கிறார். அதனால தான் என் நேரம் வந்தது என்று உள்ள கடந்து போகிறார். அதுவும் அவர் போன அந்த வாசல் பாவ நிவாரண பலியை செலுத்தக்கூடிய ஆடுகளை கொண்டு வரக்கூடிய வாசல் என்பதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வாசலில் தான் அவர் உள் பிரவேசித்தார் என்பதும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே போய் தேவாலயத்தை எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு, அது அதிகமான நேரமானபடியால் அவங்க பெத்தானியாவுக்கு திரும்பவும் சீஷர்களோடவே அவர் திரும்பி வருகிறார். அதுக்கு பிறகு நடக்கிற சம்பவத்தை வேதத்தில் நமக்கு காட்டப்படுகிறது. அது மார்க் எழுதுகிறார். எனவே தொடர்ந்து இந்த பகுதியில் நான் சொல்லுகிற விஷயம், மார்க் எல்லாவற்றையும் கேள்விப்பட்டு துரியமாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு இயேசுவோடு கூடவே இருந்து எழுதுகிறதையும் நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல அவர் உள்ளே போயின பிறகு என்ன நடக்கிறது என்பதை குறித்து இன்னொரு விஷயம், அந்த இடத்துல அவர்கள் போகிற அந்த வழியில் நடக்கிற ஒரு சம்பவத்தை 12, 13, 14 வசனத்தில் ஒரு காரியம் அத்திமரத்தை குறித்து விளக்கப்படுகிறது. இந்த காரியத்தை குறித்து நம்ம மத்தியில் ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது இயேசு கிறிஸ்துவனுடைய இறுதி வாரத்துல, இறுதி நாட்களிலே நடக்கிற சம்பவங்கள். அவர் எருசலேமுக்கு வருகிறார். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் இயேசுவை ராஜாவாக மாற்ற வேண்டும் என்று ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரித்து அவர்கள் எருசலேமுக்கு ஆண்டவரை மரக்கிளைகளையும் தங்கள் வஸ்திரங்களையும் போட்டு கழுதலின் மேலும் அவரை ஏற்றிக்கொண்டு அவர்கள் ஆர்ப்பரிப்போடு வருகிறார்கள். ஏன்னா அந்த காலத்துல ரோமர் சாம்ராஜ்யம் இருந்தது. இப்ப இவங்க நினைக்கிறாங்க, நேரா அரண்மனைக்கு போய் பிலாத்துவை இறக்கிட்டு இவர் போய் உட்கார்ந்துருவாரு அப்படின்னு சொல்லி. ஆனா இயேசு தேவாலயம் பக்கமா அவர் போயிட்டார். 12 பேரோடு கூட அவர் 11வது வசனம், அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது 12 கூட பெத்தானியாவுக்கு அவர் போனார். அப்ப பாருங்க, பவனி வந்த இயேசு நேரா தேவாலயத்துக்கு போனார். பிற்பாடு பெத்தானியாவுக்கு அவர் வருகிறார். பெத்தானியாவுக்கு வரும் பொழுது மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்படுகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. இப்போ எருசலேமுக்கும் பெத்தானியாவுக்கும் ஒரு 15 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. எருசலேமுக்கும் பெத்தானியாவுக்கும். இந்த பெத்தானியாவில தான் லாசரு, மார்த்தாள், மரியாள் என்ற சகோதரிகள் அவருடைய இல்லம். இயேசு வழக்கமா அங்க வந்து தங்குகிறது வழக்கமாக இருக்கிறது. இப்போ இயேசு வரும்பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று. ஒரு தேவகுமாரனுக்கு பசி இருக்கலாமா? ஆமா, இருக்கும். அவர் 100க்கு 100 மனிதனாகவும் 100க்கு 100 தெய்வமாக இருந்தவர். அப்போ அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போ பசி உண்டான பொழுது அத்தி மரத்தை அவர் பார்க்கிறார். இப்போ நம்ம மத்தேயுல பார்க்கும் பொழுது இயேசு இரவும் பகலும் 40 நாள் உபவாசம்
இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிட்டுன்னு வசனம் சொல்லுது. இப்ப இங்க இந்த இடத்துல ஒன்னும் உபாசமா இல்ல, ஆனா பசி வந்துருச்சு அவருக்கு. லூக்காவின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது இயேசு சோதிக்கப்பட்ட அந்த 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்ப அந்த 40 நாள் வரைக்கும் அவருக்கு பசியே இல்லை. அதுக்கப்புறம் பசி வந்த உடனே ஆகாரத்தை தேடுவது, பழங்களை தேடுவது அது இயற்கையான ஒரு காரியம். இந்த நிலைமையில தான் இவர் என்ன பண்றாருன்னா, அத்தி மரத்தை அவர் பார்க்கிறார். அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்துல கண்டு அதில் ஏதாகிலும் கிடைக்கும் அகப்படுமா என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமா இராதபடியினால் அவர் அதினத்தில் வந்த பொழுது அதில் இலைகளே அல்லாமல் வேறொன்றையும் காணப்படவில்லை. அது அத்திப்பழம் சீசனே இல்ல, இப்ப இலை தான் இருக்குது, பழம் ஒன்றும் இல்லை. அவர் அதை பார்க்கிறார். இப்ப பாருங்க, லூக்காவின் புஸ்தகத்துல கூட இதே சம்பவத்தை லூக்கா வேற விதமாக எழுதுகிறார். ஒருவன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதில கனியை தேடின போது ஒன்றும் காணப்படவில்லை. அப்பொழுது அவன் அந்த தோட்டக்காரனை நோக்கி, இது 3 வருஷமா இந்த அத்தி மரம் இங்கே இருக்கிறது, அதுல கனியை பார்க்கிறோம், ஒரு கனியும் வரல, இது நிலத்தையும் இது ஏன் கெடுக்குது, இதை வெட்டி போட்டுன்றான். அப்போ அந்த மனுஷன் கேட்கிறான், ஐயா இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும், இதுக்கு நம்ம சுற்றிலும் கொத்தி எரு போடுவோம், கனி கொடுத்தால் சரி, கொடுக்காவிட்டால் இதை நம்ம வெட்டி போடலாம் என்று ரிக்வெஸ்ட் பண்றார். அப்ப ஆண்டவர் எந்த ஒரு மரத்தை, எந்த ஒரு காரியத்தை, எந்த ஒரு ஜனத்தை இந்த உலகத்தில் வைப்பார் என்றால் நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். கனி இல்லாத வாழ்க்கை இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது சீட்லெஸ் பழம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆண்டவர் எந்த பழத்தை உண்டாக்கினாலும் அந்த பழத்துல வந்து விதையோடு தான் வச்சிருக்கிறார். ஏன்னா அது மறுபடியும் சாப்பிட்டு கொட்டையை போட்டா ப்ரொடியூஸ் பண்ணும். அது ஆண்டவர் படிச்சானா. இப்போ எல்லாவற்றிலையும் என்ன ஆயிடுச்சுன்னா சீட்லெஸ், மறுபடியும் அதை உருவாக்க முடியாது, மறுபடியும் அதை செய்ய முடியாது என்ற பிசாசு தந்திரமான அநேக காரியங்களை ஹைபிரிடா என்னென்னவோ பண்றானுங்க. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் இலைகளை அல்லாமல் அங்கே பழம் இல்லை அப்படின்னு பாக்குறாரு. இப்போ இந்த இந்த தோட்டக்காரன் சொல்ற, ஐயா இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும், ஒரு கிரேஸ் பீரியட் கொடுங்க, பார்க்கலாம், கொத்தி நம்ம எரு போடலாம், அப்படி இல்லைன்னா வெட்டி போட்டுடலாம். வேதத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஏசாயாவின் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் வம்சமே. அந்த அத்தி பழ மரத்தையும் 2வது ஒலிவ மரத்தையும் எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலுடைய கோத்திரம், இஸ்ரவேலுடைய வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்திற்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முரண்பாடு இருந்தது. அப்போ சேனையில் காத்த திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் வம்சமே என்று சொல்லுகிறார். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இந்த திராட்சை பழத்துல போய் இலைகளை அன்றி ஒரு ஒன்றும் இல்லை. ஆண்டவர் அதை பார்த்து சொல்றாரு, இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாக இருக்க கடவுது என்றார். உடனே அந்த மரம் பட்டு போயிட்டான். அதாவது அத்தி மரம். இப்ப ஆண்டவர் சொன்ன உடனே அங்க ஒரு இன்ஸ்டன்டா ஒரு மிராக்கல் நடக்குது. இதையெல்லாம் பாக்குறாங்க. 21ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல இதை சொல்லுது. மத்தேயில ஆண்டவர் பார்க்கிறார், கனியில இனி ஒரு காலம் உங்ககிட்ட கனியை உண்டாகாது என்றார். உடனே அந்த அத்தி மரம் பட்டு போயிட்டு. எப்படி பட்டு போயிடும்? ஒரே இம்மிடியா. இன்னொரு இடத்துல சொல்லுது, இயேசு போகும்போது சபிச்சாரு, வரும்போது பார்த்தா அது பட்டு போயிட்டு. எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, என்னடா இது, போகும்போது பார்த்தாரு இல்லைன்னாரு, இப்ப வரும்போது பார்த்தா மரம் அதுக்குள்ளே ட்ரை ஆயிட்டு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு அதுக்கப்புறம் ஆண்டவர் அநேக காரியங்களை இதன் மூலியமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல கூட இந்த நல்ல சமாரியனை குறித்து, ஆசாரியனை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, குற்றுயிரா இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து வழி அருகே பார்த்து பார்க்காத மாதிரி போயிட்டான் ஆசாரியன் ஒருவன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல தற்செயலா ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஆனா இந்த ஆசாரியன் பட்டு போன மரத்தை பாக்குறாரு, கனி இருக்குதான்னு பாக்குறாரு, பசி இருக்குது, பழம் கிடைக்குமான்னு பாக்குறாரு, இல்ல அதை சபிச்சுட்டு போறாரு, இனி ஒரு காலம் உங்ககிட்ட கனி உண்டாகாது என்று சொல்லி. 14ஆம் வசனத்துல சொல்லிட்டு பாருங்க, இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் உன்னிடத்தில்
கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அப்போ தேவன் இந்த உலகத்துல நம்ம வச்சிருக்கிற ஒரு நோக்கம் என்ன என்றால், கனி கொடுக்கிறவர்களாய் மற்றவங்களுக்கு கனி கொடு. எப்பவுமே எனக்கு ஞாபகம் மத்தேயு 3:10 கோடாரி ஆனது வேறு அருகே வைக்கப்பட்டிருக்குதான், ரெடியா இருக்குது. கனி கொடுத்தா உனக்கு வாழ்வு, நீ கனி கொடுக்கலன்னா உன் ஆண்டவர் வெட்டி போட்டுருவார். அந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க. இப்பொழுதோ கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நல்ல கனி கொடுக்காத வாழ்வு இந்த உலகத்துல நமக்கு தேவையில்லை. நாம் இருந்தால் மற்றவங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கணும், நாம் இருந்தால் மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ இலைகளையும் அன்றி வேறு பழமே இல்லை. ஒரு காலம் பிரயோஜனமற்று இருக்கிற இந்த மரம் எதற்கு என்று ஆண்டவர் உடனே சபிச்சு போட்டாரு. அது உடனே பட்டு போயிற்று. வசனம் சொல்லுது. இன்னைக்கு இந்த உலகத்துல நம்மையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக, குறிக்கோளுக்காக தான் கர்த்தர் நம்ம படைச்சிருக்கிறார். அன்றாடம் ஆண்டவருக்கு அவருடைய சபையில நாட்டப்பட்டவர்கள் பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிற நோக்கம் கனி கொடுக்கணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும், மற்றவங்களுக்கு நம்ம பிரயோஜனமாக இருக்க வேண்டும். கனி உள்ள ஒரு வாழ்க்கையாய் நாமும் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது இந்த அத்தி மரத்து குறித்து சொல்லப்படுகிறது. இந்த அத்தி மரத்தில் அதாவது அது அத்தி பழம் விடுகிற காலம் இல்லை என்பதும் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இஸ்ரவேலை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை இந்த ரோமர் ஆட்சி கீழிருந்து விடுதலை ஆக்கக்கூடாத ஒரு காலம் என்பதும் நாம் அறிந்து கொள்ளலாம். ஏன்னா அதுக்குன்னு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அவர் ரோமர்கள் ஆட்சியிலிருந்து விடுவிப்பதற்காக இயேசு வரவில்லை, முழு உலகத்தை பாவத்திலிருந்து நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றுதான் இயேசு உலகத்துக்குள் பிரவேசித்தார். அதை தான் அவர்கள் தாங்க முடியாமல் போயிற்று. ஆனால் அந்த அத்திப்பழ மரத்துக்கு சீசன் இல்லாத டைமில் போய் எதிர்பார்க்கிறார். ஆனால் அதில் கனி இல்லை, சபிக்கிறார், பட்டு போய் விடுகிறது. இப்போ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க் அந்த ஆலயத்துக்குள்ளே இவர்கள் வழியில் வரும்போது தான் நடக்குது. ஆலயத்துக்கிட்ட போய் என்ன நடக்கிறது என்பதை குறித்து 15ஆம் வசனத்தில் 15ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை ஒரு குறிப்பை சொல்லுகிறார். இதை குறித்து மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பெனியேசையா நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். அழகாக அத்தி மரத்தை குறித்து ஐயா அவர்கள் விவரமாய் சொன்னார். இந்த அத்தி மரத்தின் சம்பவத்திற்கு இடையில் நடுவிலே இந்த தேவாலயத்தின் சம்பவங்கள் வாசிக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டால், ஐயா அவர்கள் பேசும்போது அத்தி மரத்தை சபித்தார் என்று பார்த்தோம். ஆனால் அதன் பிறகு அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். மறுபடியும் திரும்பி போகும்போது அந்த அத்தி மரம் சபிக்கப்பட்டிருக்கிறது என்று அடுத்த பகுதியில் வாசிக்கிறோம். ஆனால் 15வது வசனத்தின் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை. இப்போ ஆண்டவராக இயேசுவின் ஊழியத்தை பார்க்கும்போது, இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களையும் பார்க்கும்போது 2 விதமான சம்பவங்கள் அதிகமாக இருக்குது. ஒன்று கலிலேயா, எருசலேம். ஆனால் கலிலேயா பகுதியில் போகும்போது அற்புத அடையாளங்கள், சந்தோஷமான காரியங்கள் நிறைய இருக்கு. ஆனால் எருசலேமுக்கு வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு வித்தியாசமான சூழ்நிலைகள் வருகிறது. மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசுவை பிடிக்க வேண்டும், அடிக்க வேண்டும், சித்திரவதை செய்ய வேண்டும், கொல்ல வேண்டும் என்ற காரியங்கள் எல்லாம் எந்த பகுதியில் நடக்குதுன்னு கேட்டால் எருசலேம் பகுதியில் நடக்குது. ஆனால் கலிலேயா பகுதியில் பார்க்கும்போது அப்படி அல்ல. வசனத்தை வாஞ்சியாய் கேட்கிறதும் அற்புதங்கள் நடக்கிறதுமாய் அங்கே காணப்படுகிறது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள் அப்படின்னு வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா 3 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 3 சுவிசேஷங்களிலும் இவைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே குறிப்பாய் யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் பார்க்கும்போது, பின்பு யூதருடைய பண்டிகை சமீபமாயிருந்தது, அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய். அப்போ இங்கே என்ன பண்றாருன்னு கேட்டா, எருசலேமுக்கு போய். அப்போ எருசலேமுக்கு போகும்போது எல்லாம் ஏதாவது ஒரு அசம்பாவங்களோ அல்லது வித்தியாசமான சூழ்நிலைகளோ அங்கே நடைபெற்று கொண்டிருக்குது. அது மட்டுமல்ல, அப்படிக்கு மத்தேயு சுவிசேஷத்தை பார்க்கும்போது, இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகளுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காருடைய பலகைகளையும் புறாவிற்கவுடைய ஆசனங்களையும்
கவிழ்த்து அப்படின்னு இருக்கு. அங்க போன உடனே அவர் பேச்சில் அல்ல, செயலிலே தன்னுடைய காரியங்களை காட்டுகிறார். இப்ப நல்லா கவனிங்க. இப்போ கவிழ்த்து போட்டு என்ற ஒரு வார்த்தை இருக்கும்போது நன்றாய் கவனிங்க. இது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு கல்லா பெட்டின்னு வைங்களேன். இப்போ ஆண்டவர் போயிட்டு எல்லாத்தையும் கவிழ்த்து போடுறாருனாக்கா அப்படியே ஒரு பெரிய மாற்றம், அப்படியே திருப்பி போடுறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில காரியங்களை ஆண்டவர் அப்படி திருப்பி போடணும்னு விரும்புகிறாரு. நம்முடைய சுபாவங்கள் கவிழ்த்து போடப்பட வேண்டும். மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவை என்று தேவன் விரும்புகிறார். இந்த இடத்துல பாஸ்டர், இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிறவர் அங்க இருக்கிற காரியத்தை எல்லாவற்றையும் சுத்திகரிக்கிறார். அப்போ என்ன அதுக்கப்புறமா சொல்ற விஷயம் பார்த்தோம்னாக்கா, என்னுடைய வீடு ஜப வீடு என்னப்படும் சொல்றாரு. அப்போ ஜெபிக்க வேண்டிய இடத்துல வியாபாரங்களை பண்ணலாமா? இந்த நாட்களில கூட நிறைய காரியங்கள் இப்படி நடக்குது. அப்படின்னா ஒரு மாற்றம் வரணும்ட்டு தேவன் விரும்புகிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் இருக்க நிலைமையை காட்டிலும் வேறு விதமாய் திருப்பி போட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ எனக்கு ஒரு சந்தேகம், ஏன் அங்க போனாங்க, ஏன் அங்க விற்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உபாகமும் 14வது அதிகாரம் 25, 26 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அதை பணமாக்கி பணமுடிப்பை உன் கையில பிடித்து கொண்டு உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு போய். இப்போ பணம் இருக்குனாக்கா ஆண்டவர் எதை தெரிந்துக்கினாரோ அந்த இடத்துக்கு தான் போன முடிய, பணத்தை எடுத்துன்னு போயிட்டு வியாபாரம் பண்ண ஆலயத்திற்கு போகக்கூடாது. அங்கே போய் அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சை ரசம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி, அப்போ வியாபாரம் பண்றதுக்கும் ஒரு ஸ்தலத்தை என்ன பண்ணியிருக்காரு, ஆண்டவர் நியமித்திருக்காரு. இப்போ ஒவ்வொரு பட்டணத்திலையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வியாபாரம் பண்ணுகிற ஒரு இடம் இருக்குது. அதாவது சந்தை வீதி என்று சொல்லலாம், மார்க்கெட் பகுதின்னு சொல்லலாம். அந்த பகுதியில தான் அதை போயிட்டு என்ன பண்ணணும், வாங்கணும், செய்யணுன்றத ஆண்டவர் ஏற்கனவே கட்டளை கொடுத்திருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியரும் புசித்து சந்தோஷமாய் இருங்க. அப்போ எந்த இடம்னு கேட்டா, ஆண்டவர் நியமிக்கிற இடத்துல தான் போய் என்ன பண்ணோம், வியாபாரம் பண்ணணும்னு தெளிவாய் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தேவாலயத்துல விற்கிறவர்களும் கொள்ளுகளையும் துரத்தி விட்டு, ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்கு, கவிழ்த்து போட்டுன்னு இருக்கு, ஒரு இடத்துல துரத்தி விட்டு. இப்போ இங்க மார்க்கு சுவிசேஷத்துல பார்க்கிறோம், என்னன்னு கேட்டா துரத்தி விட்டு, ஒருவனும் தேவாலயத்தின் வழியாய் யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல். உள்ள யாரும் என்ன பண்ணக்கூடாது, கொண்டு வரக்கூடாது, எதையும் கொண்டு வரக்கூடாது, தடை பண்ணிட்டார். ஒண்ணு துரத்துறாரு, வர்றவங்களையும் என்ன பண்ணிட்டாரு, தடை பண்ணிட்டாரு. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா கவிழ்த்து போட்டுட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, உள்ள வர வேண்டியதுதான் வரணும், தேவையில்லாதால வெளியே என்ன பண்ணிடணும், போயிடணும். அப்போ நம்முடைய வாழ்க்கை அல்லது நம்முடைய சரீரமாகிய தேவாலயத்துல எது இருக்கணும் அதுதான் இருக்கணும். தேவையில்லாத என்ன பண்றது, வெளியே துரத்தி விடணும். எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாதது உள்ள வரக்கூடாது. மாற்றப்பட வேண்டியது மாற்றப்படணும். இதுதான் முக்கியமான ஒரு ஆவிக்குரிய சத்தியம். அப்போ தேவாலயமாகிய நம்முடைய இருதயத்தை தேவன் பார்க்கும்போது நமக்குள் தேவையில்லாததை வெளியே துரத்தி விட வேண்டும், அனுப்பி விட வேண்டும். அதே நேரத்தில் தேவையில்லாதது உள்ள வரக்கூடாது. மூன்றாவதாக ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாக வேண்டும். அது மட்டுமல்லாமல் அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, என்னுடைய வீடு எப்படி இருக்குதான், அங்க வசனத்துல வாசிக்கிறோம், என் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதி இருக்கவில்லையா அப்படின்ட்டு இருக்கு. எழுதி இருக்கவில்லையா என்று கேட்டால் எங்க எழுதி இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 56வது அதிகாரம் 7வது வசனம், நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அப்போ தேவனுடைய வீடு எப்பேற்பட்ட இடம், ஆமா ஜெப வீடு ஆயிருக்குது. என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். மகிழ பண்ண வேண்டிய இடத்துல இவங்க என்ன பண்றாங்க, வியாபாரம் பண்ணுகிறார்கள். அவருடைய சர்வாங்க தகன பலியும் அவருடைய பலிகளும் என் பலிப்பிடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனத்திற்கும் ஜெப வீடு எனப்படும். அப்போ இயேசு சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை நன்றாய் அறிந்தவர் மாத்திரமல்ல, அதை என்ன பண்றாரு, இந்த இடத்துல மேற்கோள் காட்டுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஏசாயா 56 7வது வசனத்துல அது சொல்லப்பட்டிருக்கிறது மாத்திரமல்லாமல், எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 7வது அதிகாரம் 11வது வசனம், என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு
கல்லர் குகையாயிற்றோ. இப்போ இங்க கல்லர் குகையாக்கினீர்கள் அப்படின்றது ஏற்கனவே தீர்க்கதரிசனமா. கல்லர் குகையாயிற்றோ, இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, பார்க்கறாரு. இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நம்முடைய இருதயம் எப்பேற்பட்டதா இருக்குன்ட்டு கர்த்தருக்கு நன்றாக தெரியும். அப்போ இந்த ஜப வீடு அல்லது அவர் தங்கும் இந்த இருதயமாகிய ஆலயத்தை என்ன செய்திடக்கூடாது, கல்லர் குகையாக மாற்றிவிடக்கூடாது. அது மட்டுமல்லாமல் 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்தை சற்றி வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதி அல்லாத அந்நிய ஜாதியார் உமது மகத்துவமான நாமத்தையும் உமது பலத்த கரத்தையும் உமது ஓங்கிய புயத்தையும் கேள்விப்படுவார்களே. நன்றாய் கவனிங்க. அவருடைய நாமத்தை குறித்தும் அவருடைய வல்லமை குறித்தும் கேள்விப்படுவார்களே. புறஜாதியார்கள் கேள்விப்படுவார்களே. கேள்விப்பட்ட பிறகு அப்படி கொத்த அந்நிய ஜாதியானோ உமது நாமத்து நிமித்தம் தூர தேசத்திலிருந்து வந்து எங்க வராங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக விண்ணப்பம் பண்ணினால் உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை போல உமக்கு பயப்படும்படிக்கும் நான் கட்டின இந்த ஆலயத்திற்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டது என்று அறியும்படிக்கு உம்முடைய நாமத்தை அறியத்தக்கதாக அந்த அந்நிய ஜாதியான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின்படி எல்லாம் செய்வீர், தேவரீர் செய்வீராக. அடுத்து இங்க பாருங்களேன், அந்நிய ஜாதியெல்லாம் எங்க வருவாங்க, தேவாலயத்துக்கு வருவாங்க. உங்களுடைய மகத்துவத்தை கேட்பாங்க. கேட்கறது மட்டும் இல்லாம விண்ணப்பம் பண்ணுவாங்க. விண்ணப்பம் பண்ணும்போது அந்த ஜபத்திற்கு, அந்த விண்ணப்பத்திற்கு நீர் என்ன செய்ய போறீர், செவி கொடுப்பீர் அல்லவா? அப்பேற்பட்ட ஒரு இடத்தை நீ என்ன பண்ணிடாத, கல்லர் குகையாக்கிறாதே. அப்போ என்ன அர்த்தம், இந்த தேவாலயமாகிய நம்மை அநேகர் பார்க்கிறார்கள். நமக்குள் இருக்குதான தேவ மகிமை, தேவனுடைய செயல்கள், தேவனுடைய மேன்மை எல்லாம் நம்மிடத்திலே பார்த்து அவர்கள் நம்மோடு கூட இடைப்படுவார்கள். அப்போ தேவன் அவர்களை என்ன பண்ணுவார், தொடுவார், அவர்களை ரட்சிப்பார், தேவனுடைய மகிமையை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அப்போ தேவாலயம் மட்டுமல்ல, நம்முடைய இருதயமாகிய தேவாலயம் அல்லது நம்மை பார்க்கும்போது தேவனுடைய மகிமை என்ன செய்யணும், அவங்க பார்க்க வேண்டும். அதுதான் இங்க ஒரு ஆவிக்குரிய சத்தியமா இருக்குது. பாருங்க, நீங்கள் உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழியிலே அவர்கள், அதுக்கு முந்தின வசனம், கட்டின இந்த தேவாலயத்துக்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டது என்று அறியும்படி. யார் அறிவாங்களாம், புறஜாதியார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நம்மை காணும்போது நமக்குள் இருக்கிற தேவனை அவர்கள் என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த இருதயமாகிய தேவாலயத்தை கல்லர் குகையாக்க கூடாது. அப்போ அங்க கட்டப்பட்டிருக்க தேவாலயத்தின் கல்லர் குகையாக்க கூடாது என்று சொல்லிதான் அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த பலகை கவிழ்த்து போட்டு ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் அவரது கவிழ்த்து போடப்பட வேண்டும். இரண்டாவதாக பார்க்கும்போது, அங்கே உள்ளே வருகிறவர்களை தடை பண்றாருனாக்கா என்ன அர்த்தம், நமக்குள்ளே தேவையில்லாதது உள்ள வந்துடக்கூடாது. வெளியே அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். என்ன அர்த்தம், நம்முடைய இருதயத்தில் இருக்க தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் தேவன் வெளியே அனுப்பிவிடும் என்று விரும்புகிறார். நம்மை ஒப்பு கொடுப்போம், கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். அப்போ இந்த இடத்துல இந்த 11ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை அவர் எருசலேமுக்கு உள்ள பவனியாய் போகக்கூடிய காரியத்தையும் அங்கே ஜனங்கள் வர வைத்ததையும், ஒசனா தாவீதின் குமாரனுக்கு ஸ்தோத்திரம் என்று அவரை வர வைத்ததும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு அவர் அந்த வழியாய் போகும்போது அத்தி மரத்தை கடிந்து, அதாவது சபிக்கிறார். பெத்தானியாவுக்கு போகிற வழியில் அந்த அத்தி மரம் இருந்தது. கனியை தேடி போகிறார், கனி கிடைக்கல, சபிக்கிறார். அது பட்டு போயிற்று. இதை சீஷர்கள் பார்த்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு தொடர்ச்சியாய் 15ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை அவர் அடுத்த நாள் காலையில் கிளம்பி போகும்போது அந்த இடத்துக்கு கடந்து போய் அந்த ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். கல்லர் குகையை மாத்தாதீங்கன்னு சொல்றாரு. எல்லாத்தையும் திருப்பி போடுகிறார். அதை குறித்து நாம் பார்த்துருக்கிறோம். இப்போ அன்னைக்கு மாலை ஆயிருது. அவ்வளோ நேரம் அந்த ஆலயத்தில் நின்று அவர் போதித்திருக்கிற காரியங்கள் எல்லாம் கூடுதலாக மத்தேயும் எழுதியிருக்கிறார், லூக்காவும் எழுதியிருக்கிறார். அந்த பகுதிகள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அவைகளை தியானித்தோம். லூக்கா வரும்போதும் அதை நாம் தியானிக்க போகிறோம். ஒருவேளை இந்த பகுதியை முடித்து கொண்ட பிறகு மீண்டுமாய் அவர் மாலை நேரத்தில் பெத்தானியாவுக்கு வருகிறார். அடுத்த நாள் திரும்ப எருசலேமுக்குள்ள வரும்போது
அந்த மரத்தை பார்க்குற சம்பவம் தான் அடுத்த சம்பவமாய் நமக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நாம் ஆராய போகிறோம். எனவே இந்த 3 காரியங்களிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். 1 அவர் பவனியா போவது, 2 அத்திமரம் பட்டு போனது, 3வது தேவாலயத்தை சுத்திகரித்தது. மீதியான காரியங்களை அடுத்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். அதுவரை நாங்கள் உங்ககிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.